அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று இந்த இனிய நன்னாளில் நம் பள்ளியின் குடும்ப பொங்கல் விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம் பள்ளி மாணவர்களின் மொழி வணக்க பாடல். அனைவரும் எழுந்து நிற்கும். உங்களுடைய கையொலியோடு அவங்களை மேடைக்கு வரப்போகிறோம். சிறப்பு அழைப்பாளராக நம்ம தெய்வப்புறம் திருவள்ளுவர் அறக்கட்டளையுடைய துணைத் தலைவர் ஐயா தீபா சிவசங்கரம் ஐயா வந்திருக்காங்க. அவங்களையும் அன்போடு நம்ம மேடைக்கு அனுப்புகிறோம். தெய்வப்புறம் திருவள்ளுவர் அறக்கட்டளையுடைய துணை செயலாளர் திருமிகு குணசேகரன் அவங்க வந்திருக்காங்க. அவங்களையும் அன்போட மேடைக்கு அனுப்புகிறோம். குழந்தைங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க. புக் நல்லா இருக்கு. நல்லா கை தட்டுங்க. பானம் உடையிருப்பா, கை தட்ட வேண்டாமா? கீழே இறங்கிப்பா. முடிஞ்சிருச்சா? நன்றி. அழகா கை தட்டுங்க. பள்ளியினுடைய பானை வீணா கூடாதுன்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு. அடுத்த யார் வரா? சரிங்கல்ல? அது மாதிரி அழகா வழிகாட்டு. பாத்தீங்களா? இறங்குமா? கொஞ்சம் இறங்கலாம். இசை
இருக்கா? அப்படியா? சரி. எல்லாரும் நேரம் போடுறேன். இல்லை இது ஒரு உள்ள பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல இப்படியே திருப்பிட்டு இடது பக்கம் ஒரு அடி விழுவுன்னு நினைக்கிறேன். ஆஹா, இது நல்லதுக்கு இல்லையா? போடுங்க, இசை போட்டு மாற்றி மாற்றி கரும்பு உடைப்பாரு. அவர் ஒண்ணு ரெண்டு தெரியாது, குழப்பிடுங்க. எல்லாரும் நேர நேரமே ஏமா அனுப்புறீங்க? ரொம்ப சின்ன அந்த இங்க பொங்கலுடைய முன்னாடி ஒரு முன்னோட்ட விழா முடிச்சோம். அது போகியும் பொங்கலும். போகி என்பது போக்குதல் அப்படிங்கிறதா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினாலே அப்படின்னு சொன்னது போல அது குற்றம் இல்லாமலும் இருக்கலாம், குற்றமாகவும் அமையலாம். சூழல் அடிப்படையில் முடிவு செய்யணும். பழையதெல்லாம் தப்புங்கிறது இல்லை, புதியதெல்லாம் சரிங்கிறது இல்லை. நாம் பழையதில் எதையெல்லாம் கழிக்க வேண்டுமோ கழிக்கணும். பழையதில் மட்டுமல்ல, புதியதிலும் நம்மிடம் இருப்பதெல்லாம் கழிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் போய் இன்னைக்கு சூழல்ல மக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தல. இன்னைக்கு ஏற்கனவே உலகம் சூடாகி போயிருக்கு. நம்ம எரிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அதனால நம்ம பள்ளியில போகி குழியதான் பயன்படுத்துறோம். கழிவுகளை மக்கக்கூடிய குப்பைகளை பயன்படுத்துறோம். அந்த போகி குழியில இப்ப இவற்றை நாம் போட்டு நாம இந்த அறிவுக்கு முரணாக முன்னோர் பழக்கம் பெரியோர் சொன்னது வெளியில் இருந்து வந்தது என ஆய்வு செய்யாமல் ஏற்றுக்கொள்கிற மூட நம்பிக்கைகளை இந்த போகி குழியில் இட்டு புதைப்போம்.
போதை பழக்கங்களை இந்த போதை புதைக்குழியில் விட்டு புதைப்போம். நஞ்சுண்பவர் கள்ளுண்பவர். மக்களை இழிநிலைக்கு ஆட்படுத்தும் போதையை நஞ்சு என்கின்றார் நம் வள்ளுவர். பல வகையான போதைப் பொருட்கள், போதை பழக்கங்களை உருவாக்கி பல வாழ்வில் குடும்பங்களில் அழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான போதைப் பொருட்களையும் போதை பழக்கங்களையும் இந்த போதை குழியில் இட்டு புதைப்போம். சம்பா கதுதூரி வண்ணன் கதுதூரி வாணன் கதுவாலி வண்ணன் கதலி வாழை கயல் கண்ணி கயலிலைபதி கருங்குருவை கருங்குருவை சம்பா கருச்சிறை மீட்டான் கருணை பாலன் கருணை வாரி கருமேகன் கருஞ்சூரை கருமொடன் கரும்பெண் கல்லுண்டை கற்பூர சம்பா கற்பூர பாலை கற்பூர வாசகன் காக்கை சம்பா காடை கழுத்தன் கார்த்திகை சம்பா கார்நெல் காளிங்கராயன் கிளிமுக்கு வளைத்தான் குங்கும கன்னி குங்கும சம்பா குடமல்லிகை சம்பா குண்டு சம்பா. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாமுண்டீஸ்வரி. சரி, அதாவது நிறைய ஆங்கில வழி குழந்தைகளா வந்து பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. நீங்க ஏன் வந்து இந்த தமிழ் வழியில சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கறத? எனக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் கிடையாதான் இருந்தேன்.
நீங்க வரும்போது எனக்கு தெரியாது தாய்மொழி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் எனக்கு தெரியாது. எனக்கு தமிழ் இது வராது. ம். நான் நினைச்சேன் தமிழ்னா என்ன பெரிய விஷயமா? ஆனா இங்க வந்தப்ப ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ம். இத்தனை ஒரு அர்த்தம் ஒரு சொல்லுக்கு இத்தனை அர்த்தம் இருக்கா? நம்ம மொழி அப்புறம் தான் என் பையனுக்கு வந்து ஓகே நம்ம நல்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம்பா. என் பையன் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்டயே சொல்லுவாங்க, என்ன நீ பிரைவேட்ல சேர்க்கலாமே. பிரைவேட்டோட நல்ல ஸ்கூல் அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது, என் பையனுக்கு வந்து எல்லாரையும் மதிக்க தெரியுது, எல்லாரையும் எப்படி நடத்துவோங்கிறதையும் நான் பார்த்துட்டேன். ம். அது மட்டும் எல்லா பசங்களும் அப்படிதான் இருக்காங்க. யாரையுமே ஏறக்குறைவு கட்டவே கிடையாது. சரி. அதுல வந்து அதே ஆசிரியர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ, ஒரு அம்மா மாதிரிதான் அவங்களும் இருக்காங்க இங்க. சரி, ரொம்ப நன்றி. நீங்க சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் பாக்கியலட்சுமி. எனக்கு 3 விஷயம் பகிர்ந்துக்கணும். ஆ. இங்க வந்து இந்த பள்ளியில சேர்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாரும் வந்து ஆங்கில வழி பள்ளியில சேர்க்காம எதுக்கு தமிழ் வழி பள்ளியில போறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்க வீட்லயுமே சொன்னாங்க, இந்த பள்ளியில சேர்ந்தது வந்து மத்த பள்ளிகளை ஒப்பிடும்போது தமிழ் எவ்வளவு முக்கியன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தமிழ்ல படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியன்றதும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து பசங்க வந்து மத்த பள்ளி ஆங்கில வழி பள்ளி பிள்ளைகளோட என்னோட பிள்ளை தமிழ் வழியில படிக்கிறதுனால தனித்துவமா தெரியுறான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பாப்பா வந்து 2வது படிக்கிறாங்க, பையன் தூக்கி படிக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. தமிழ் வேணாம், நம்ம தான் தமிழ் படிச்சோம், ம். இந்த பொண்ணு ஆங்கில பள்ளி தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கு வந்து இந்த பள்ளி சூப்பரா இருக்கும், நீ வந்து சேர்த்து 1 வருஷம் சேர்த்து பாரு, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்ல நம்ம வேற பள்ளியில மாத்திக்கலாம்னு சொன்னாரு. பாப்பா 1 வருஷம் தான் வந்தா, வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சூப்பரா எப்படி சொல்றது, படிப்புன்றது நெக்ஸ்ட் தான், பட் ஆனா எல்லா ஆக்டிவிட்டிஸுமே செம்மையா போல்டா பேசுறவங்க கிட்ட வாங்க போங்க அந்த மாதிரிதான் சூப்பரா பேசிட்டு அதுக்கப்புறம் தம்பியும் எங்கேயும் சேர்த்து விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தம்பியும் பிடிச்சிச்சு, சரி எங்கேயும் சேர்த்துடுவோம். பக்கத்துல இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க, ஏன் போய் இங்கே சேர்த்து விடுறேன், உங்ககிட்ட காசு இல்லையா, ஏன் உங்ககிட்ட பணம் இல்லையா, எங்க போய் சேர்த்து விடுறீங்க, தமிழ் வழியில ஏன் படிக்கிறீங்க கேக்குறீங்க? படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு, உங்களுக்கு காசு இல்லையா, ஏன் இப்படி சேர்த்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. நாங்க சொன்ன காசு முக்கியம் இல்ல, குழந்தை ஒழுக்கமா படிக்கணும், குழந்தைக்கு அறிவு வந்தா மட்டும் எங்களுக்கு போதும், காசுன்றது முக்கியமே கிடையாது. சரி, ரொம்ப நன்றி. நீங்க ஏன் ஆங்கில வழியில சேர்க்காம உங்க குழந்தைய தமிழ் வழியில சேர்த்தீங்க? வணக்கம், என் பேரு பஸ்ஸு சுத்தம். போன ஆண்டு என்னோட பொண்ணு வந்து ஆங்கில வழி கல்வியில தான் சேர்த்திருந்தோம். ம். நான் இந்த பள்ளியோட முதல்வர் ஐயா அவர்கள்கிட்ட தான் நான் படிச்சேன். ஓ. ஆனா இந்த பள்ளி இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. அதை அறிமுகப்படுத்தினதே நீங்க தான். சேர்க்கும் போது ஒரு சில தயக்கம் இருந்தது, இது சரியா இருக்குமா, இந்த காலத்துக்கு நான் படிச்சதே ஆங்கில வழி கல்வியில தான் படிச்சு முடிச்சிருக்கோம், இது சரியா இருக்குமா அப்படிங்கறதே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிறு தயக்கம் இருந்தது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் அவகிட்ட நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியுது. முன்னாடி நின்று பேசுறேன், 4 பேர் பேசுறது தைரியம் வேணும். இந்த தைரியத்தை ஆங்கில வழி கல்வி எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. அவங்க ஒரு பிராக்டிஸ் மாதிரி பண்ணி கொண்டு வராங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, அது உள்ள இருந்தே வரது இயல்பா வருது, இயல்பா வரதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்க. அதுல அவங்க அழகா வளர்றாங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு, தாய்மொழி வழியில படிக்கும் போது மட்டும்தான் அவங்களுடைய அறிவுத்திறன் வந்து பல மடங்கு பெருகிறத வந்து ஆராய்ச்சி பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க. அப்போ நம்ம மாற்று மொழியில நம்ம படிக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான எந்த விஷயமுமே அதுல இல்ல, தமிழை உச்சரிக்கும் போதே நம்ம உடலையுமே அது சரி பண்ணுது அப்படிங்கறத நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. இல்ல நாளைக்கு உங்க குழந்தைங்க வந்து ஆங்கிலத்துல பேசுறதுக்கு சிரமப்படுவாங்க, தமிழ்ல படிச்சா வேலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது தாய்மொழி வழியில படிக்கிறாங்களோ அவங்க உலகத்துல இருக்க எங்க வேணாலும் சர்வை பண்ணிக்க முடியும், தன்னை தற்காத்து வாழ்ந்துக்க முடியும் அப்படிங்கறதுதான் உண்மைன்றத நான் நம்புறேன். சரி, பேரு? சந்தனவேணி. ஆ. என் பையன் இங்கதான் படிக்கிறான், நவீன். ஆ. நான் வந்து படிச்சது எல்லாமே தமிழ் வழி பள்ளி தான் படிச்சேன். ஆ. நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், வீட்டுக்காரால கணவர். சரி, நீங்க தமிழ் வழியில படிச்சீங்க, திரும்ப நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆங்கில வழியில தானே சேர்ப்பாங்க. என்னைய கேட்டாங்க, நானும் போய் சேர்த்தேன். என் பையனுக்கு ஆங்கிலம் வரலைங்கய்யா, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வருது, ரொம்பலாம் வரல. எனக்கு தமிழ் வழி பள்ளி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து நான் தமிழ் வழி பள்ளி படிக்க வைக்கலாம். நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டு சொல்லிதான் நானே இங்க வந்தேன். அவ இங்கதான் படிச்சா, அவங்க வீட்டுக்காரர் இங்கதான் படிச்சாங்க, அவன் பசங்க இங்கதான், பையன் இங்கதான் படிக்கிறான். இப்ப அவன் மூலியமா நான் வந்து சரி நம்ம படிச்சது தமிழ் வழி தானே. நீங்க வந்து அதை உங்க சொன்னதை நம்பி வந்து சேர்த்தீங்க, எப்படி இருக்கு? எனக்கு பள்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா எனக்கு ரொம்ப உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நன்றிங்க ஐயா. என்னுடைய குழந்தைங்க 2 பேரும் இங்கதான் படிக்கிறாங்க, தண்ணீர்ல இருந்து இங்க படிக்கிறாங்க. ஆங்கிலம் எப்படி ஆங்கிலம் இங்க வந்தா கத்துப்பாங்களான்றது ஒரு சந்தேகமா இருந்தது. ஆனா இப்ப தமிழை விட ஆங்கிலம் நல்லாவும் படிக்கிறாங்க, எனக்கும் சொல்லி தராங்க. தமிழ் வார்த்தைகள் எனக்கு தெரியாதது கூட என் குழந்தைங்க எனக்கு சொல்லி கொடுக்குறப்ப அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படி சொல்றேன், என் சின்ன குழந்தைங்க தான் படிக்கிறான், அவனுக்கு 1வது தான் படிக்கிறான். ஆனா திருக்குறள் நிறைய திருக்குறள் அவ சொல்றப்ப எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு திருக்குறள் கூட இன்னமும் தெரியாது, ஆனா நானும் தமிழ் வழியில தான் படிச்சேன். ஆனா என் குழந்தை நீங்க அரசு பள்ளியில படிச்சீங்க?
ஓ சரி. திருக்குறள் சொல்றப்ப அது எனக்கு ஒரு கேட்கும்போது பெருமையாவும் இருக்கு, ஒரு வியப்பாவும் இருக்கு. என் குழந்தை அப்படி எல்லாம் நமக்கு தெரியாத கூட நம்ம குழந்தை சொல்றப்ப அது எனக்கு ரொம்ப பெருமையா அதுவும் சுத்த தமிழ்ல எல்லாம் பேசுவாங்கல்ல. எல்லா வார்த்தைகளும் அவங்க சொல்றப்ப அந்த வார்த்தைகளை என்னால கத்துக்க முடியுது. எனக்கு தெரியாத வார்த்தைகளை கூட என் குழந்தைங்க மூலியமா நான் கத்துக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பள்ளியில சேர்த்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மகிழ்ச்சி. நன்றி ஐயா.